தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி பதவி வகித்தார். அப்போது வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஐ பெரியசாமியை விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் MP, MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அத்துடன் தினந்தோறும் வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்துக்குள் முடித்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணையிட்டார். இந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி மேல்முறையீடு செய்திருக்கிறார். விரைவில் இது தொடர்பான மனு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.